எப்பவுமே என் தாத்தா செத்து போனவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஐயோ கடவுளே. அனன்யா எதையாவது சொல்வதற்குள் அக்ரம் அபினவுடன் வெளியே வந்தார். அபினவின் உடலில் ஒரு சிறிய கீறல் கூட இல்லை. தேவேனும் சன்னியும் அதை பார்த்ததும் அதிர்ச்சியில் வாயடைத்து போய் நின்றனர். அவனை பார்த்தா அக்ரம் சார் அவனை தொட்ட மாதிரி கூட தெரியலையே. எப்படியோ அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள இருந்தப்பவே அவன் மூக்கு உடைஞ்சிருக்கணுமே. ஆனா அவன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்த விரும்புறேன். இவர்தான் அபினவ், என் பழைய டிரைவரோட பையன். இவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அக்ரம் அபினவை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தியதும் தேவேனும் சன்னியும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் அனன்யா அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள். என்ஜாய் த பார்ட்டி ப்ளீஸ். இதையடுத்து அக்ரம் அபினவை தனியாக விட்டுவிட்டு மற்றவர்களை சந்திக்கச் சென்றார். தேவேனும் சன்னியும் ஏன் அக்ரம் அபினவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. சன்னி மற்றும் தேவேன் அவனை பற்றி என்ன நினைத்தார்கள் என்பதை அபினவ் பொருட்படுத்தவில்லை. அன்று இரவுதான் தான் கண்ட தந்தையின் முகம் மட்டுமே அவன் கண்முன் வந்து சென்றது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.